ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SapaduNallaIrukku சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி. டக்குன்னு செஞ்சுட்டு வேலைக்கு கிளம்பிடலாம். பேச்சுலர்ஸ் கூட இதை செஞ்சிடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும் போதே பூண்டோட வாசனை செம்மையாக இருக்கும். நல்லா பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகி ஃப்ரை ஆகி வந்தோன்னே இது கூட உங்களுக்கு பிடித்தமான எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், கேபேஜ், கேப்சிகம் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி வீட்டில் இருக்கோ, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த காய்கறிகளை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் சேர்க்க சேர்க்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நான் இன்றைக்கி துருவின கேரட், பூண்டு நல்லா வறுபட்டோன்னே துருவின கேரட்டை அது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபிக்கு வெஜிடபிள்ஸை ஹாஃப் குக் பண்ணால் போதும். ஸோ நல்லா ஆயில்லையே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கனாவே எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கிடும். சாப்பிட்ற போது ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் இருக்கும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு துருவி வச்சுருக்க கேபேஜையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஹாஃப் குக் பண்ணால் போதும் எல்லா வெஜிடபிள்ஸையும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங்கோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆயில்லையே எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு ஜீரக பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவர் நீங்கள் இந்த சாண்ட்விச் சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாட் மசாலா பவுடர் ஆட் பண்ணி எல்லா மசாலாவும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபில்லிங் பண்ணுறதுக்கான மசாலா ரெடியாக இருக்குது. இதை நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சீஸையும் மேலே வச்சு டொமேட்டோ சாஸ் வச்சு எப்படி ப்ரெசன்ட் பண்ணி சர்வ் பண்ணி எப்படி சாப்பிடலாம்னு பார்க்கலாம். ப்ரெட்டை உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே சீஸ் ஒன்றை வச்சு மேலே இன்னொரு ப்ரெட்டால் வச்சு மூடி ப்ரெஸ் பண்ணி ஹீட்டான டவாவில் நெய் போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஆரோக்கியமான வெஜிடபிள் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடும். பேச்சுலர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மசாலாவை வச்சு பலவிதமான ரெசிபி செய்யலாம். இப்போது மசாலா மேலே சீஸை வச்சுக்கோங்க. அது மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை ஹீட் பண்ண டவா மேலே வச்சு 2 பக்கமும் நல்லா நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் போட்டுருங்க. ஒரு லைக்கையும் போட்டுருங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாரும் செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.